அண்மைச் செய்தி. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு நடராஜர் கோவிலில் மார்கழி மாத ஆருத்ரா தரிசன விழாவை முன்னிட்டு பக்தர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அலங்கரிக்கப்பட்ட 5 தேர்களில் விநாயகர், முருகன், சிவபெருமான், சிவகாம சுந்தரி தாயார், சண்டிகேஸ்வரர் சாமிகள் 4 ரத வீதியில் எழுந்தருளி காட்சியளித்து வருகிறார்கள். தற்போது மார்கழி மாத ஆருத்ரா தரிசனத்தை தொடர்ந்து தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். தெற்கு ரத வீதி, மேற்கு ரத வீதி, வடக்கு ரத வீதியில் செல்லும் தேர் மீண்டும் நிலையான கிழக்கு ரத வீதியை வந்தடையும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மார்கழி மாத ஆருத்ரா தரிசன தேரோட்ட விழாவை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். விவரங்களோடு கடலூரிலிருந்து செய்தியாளர் பாலகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். பாலகிருஷ்ணன், வணக்கம். மார்கழி மாத ஆருத்ரா தரிசனத்தை தொடர்ந்து தற்போது கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உலக பிரசித்தி பெற்ற நடராஜர் திருக்கோவிலில் தற்போது தேரோட்டமானது வெகு விமரிசையாக தொடங்கி இருக்கிறது. தொடர்பான முழு விவரங்கள். நிச்சயமாக மோனிகா, கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு நடராஜர் திருக்கோயில் மார்கழி மாத ஆருத்ரா தரிசன விழாவை முன்னிட்டு தற்போது தேரோட்டம் துவங்கி நடைபெற்று வருகிறது. அலங்கரிக்கப்பட்ட 5 தேர்களில் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகர், ஸ்ரீ சிவபெருமான், ஸ்ரீ சிவகாம சுந்தரி தாயார், ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் ஆகிய சுவாமிகள் 4 ரத வீதிகளான கிழக்கு ரத வீதியிலிருந்து புறப்பட்டு தேர் தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றிருக்கார்கள். சிதம்பரத்தில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு நடராஜர் திருக்கோவிலில் ஆருத்ரா தரிசன விழா கடந்த டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடியேற்றிய நாள் முதல் பஞ்சமூர்த்தி சுவாமிகள் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்த நிலையில் 8ஆம் நாள் விழாவான இன்று தேரோட்டம் தற்போது துவங்கி நடைபெற்று வருகிறது. அலங்கரிக்கப்பட்ட 5 தனித்தனி தேர்களில் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகர், ஸ்ரீ சிவபெருமான், ஸ்ரீ சிவகாம சுந்தரி தாயார், ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் ஆகிய சுவாமிகள் 4 ரத வீதிகளான கிழக்கு ரத வீதியில் இருந்து புறப்பட்டு தெற்கு ரத வீதி, மேற்கு ரத வீதி, வடக்கு ரத வீதி மீண்டும் தேர் நிலையான கிழக்கு ரத வீதியை வந்தடையும். தேரில் இருந்து புறப்படும் சுவாமிகள் 1000 கால் மண்டபம் என்று சொல்லப்படும் ராஜசபையில் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்யப்படும். தேரோட்டத்தை முன்னிட்டு கடலூர், விழுப்புரம், சென்னை, திருச்சி, மதுரை, கோவை, சேலம், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு வெளி மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, புதுடெல்லி, மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் சிவனடியார்கள் பங்கேற்று சிவ வாத்தியங்கள் முழங்க தேரை வடம்பிடித்து இழுத்து சிவசிவ கோஷங்களை எழுப்பி சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் தேருக்கு முன்பாக சிவ வாத்தியங்களுக்கு ஏற்றாற்போல் சிவ பார்வதி வேடமிட்ட சிவனடியார்கள் சுவாமிகளுக்கு முன்பு ஆடியபடி செல்லும் காட்சிகள் காண்போரை பரவசப்படுத்தியது. குறிப்பாக சிதம்பரம் நடராஜர் கோயிலில் உள்ள நடராஜர் மற்றும் சிவகாம சுந்தரி தாயார் கருவறையிலிருந்து வெளியே பக்தர்களுக்கு காட்சியளிப்பது பெரும் பாக்கியமாக கருதப்படுகிறது. வருடத்திற்கு 2 முறை நடராஜர் மற்றும் சிவகாம சுந்தரி தாயார் கருவறையிலிருந்து வெளியே பக்தர்களுக்கு காட்சியளிப்பார்கள். அதாவது ஆணி மாதத்தில் ஆணி திருமண தின விழாவும், மார்கழி மாதத்தில் வரும் நடராஜர் நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆருத்ரா தரிசன விழா மிக சிறப்பாக நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக தொடர் விடுமுறை நாட்கள் என்பதால் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிவதை முன்னிட்டு பாதுகாப்பு பணியில் கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் காவல்துறையினர் மற்றும் ஊர்காவல் படையினர் உட்பட 1300 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் போக்குவரத்து இந்த பகுதியில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மோனிகா, தகவல்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.